அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டரை பொறுத்த மட்டும் ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து ஒரு பெரிய ரிசல்ட் இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ்க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம அகாடமியோடைய மாணவி வந்து ஆர்த்தி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் எஸ்ஓல ஏஎஃப்ஓ அதில் வந்து நேஷனல் லெவலில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க. அதாவது நம்ம ஆல் ஓவர் இந்தியா அளவில் முதலிடம் பிடிச்சு தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம அகாடமியோடைய கம்ப்யூட்டர் லேபு. ஸோ இதுதான் பேங்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேங்கர்ஸ் உருவாக்கக்கூடிய இடம். ஸோ இங்கிருந்து அவங்கள பார்ப்போம். மேடம் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப பெரிய விஷயம். ரிசல்ட் பார்த்தாச்சா? ரிசல்ட் பார்த்துட்டேன் சார். காட்டுங்க பார்ப்போம் என்ன ரிசல்ட். ரிசல்ட் A4 கிளியர் பண்ணிருக்கேன் சார். ஓகே இந்தியன் பேங்க்ல கிடைச்சிருக்கு. 81.40. 81 வந்து அவுட் ஆஃப் 100 அவுட் ஆஃப் 100 கிளியர் பண்ணிருக்கேன் சார். சரி இது ஓவரால் மார்க் காட்டுங்க. ஓவரால் மார்க் யூஆர் கேட்டகரியில 81.4. அதான் ஃபர்ஸ்ட். அதாவது ஆல் ஓவர் இந்தியால ஃபர்ஸ்ட் மார்க் நீங்க வாங்கிருக்கீங்க. உங்களே பெரிய விஷயம் இல்ல? எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த மொமெண்ட்? நல்லா இருக்கு சார். எல்லாம் நல்லா இருக்கு. என்னோட எஃபர்ட்ஸ்க்கு ரிவார்ட்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னா அப்பா அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். அவங்களோட எஃபர்ட்ஸ் தான் எல்லாமே. நெக்ஸ்ட்டு சுரேஷ் அகாடமிக்கு தான் என்னோட எல்லா தேங்க்ஸுமே. இங்கே தான் வந்து டெஸ்ட் போடுவீங்களா லேப்? சார் இந்த லேப்ல 3 இயர்ஸாக அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த 3 இயர்ஸில் தான் எல்லா ப்ரிலிம்ஸுமே இங்கே தான் அட்டன் பண்ணியிருக்கேன். அங்கே தான் இன்டர்வியூ படித்தேன். மெயின்ஸும் இங்கே தான் டெஸ்ட் பேஸ் போட்டேன். இந்த எல்லா இதோட ரிவார்ட்ஸ் எல்லாம் இந்த லேபோட மெமரிஸ் நிறைய இருக்கு சார். ஓகே சரிங்க மேடம். வணக்கம் மேடம். குட் மார்னிங் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களை பத்தி ஒரு அறிமுகப்படுத்திக்கோங்க. கண்டிப்பா சார். என் பேர் ஆர்த்தி. நான் திண்டிவனம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஐஎம்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி துறையூரில் முடித்தேன். 2019 பாஸ்ட் அவுட். கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேங்கிங் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏஃபோ இது என்னோட 3rd அட்டெம்ப்ட். 3 டைம் இன்டர்வியூ போயிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னோட ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா அப்பா, அம்மா, தம்பி. அப்பா வந்து டிரைவர். நிறைய இடத்துல டிரைவர்னு சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க கவர்மெண்ட் டிரைவரா அப்படின்னு. இல்லை, லாரி டிரைவர் தான். இந்த டைமில் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்பா லாரி டிரைவராக இருந்து என்னை படிக்க வச்சு இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். ஃபர்ஸ்ட் அப்பா, அம்மாவுக்கு தேங்க்ஸ். அம்மா வந்து ஹோம் மேக்கர் தான். தம்பி இருக்கான். நாங்கள் ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃபேமிலி. தம்பி என்ன பண்றா? தம்பி வந்து டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன் சார். இந்த நாள் எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த நாள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. குட் ஃபீலிங்காக இருக்கு சார். என்ன எக்ஸாம் இது சார்? நான் இது வந்து ஐபிபிஎஸ் எஸ்ஓல ஏஎஃப்ஓ கிளியர் பண்ணியிருக்கேன். அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர். இப்போ நான் ஆல் இந்தியா ரேங்க் 1 எடுத்து கிளியர் பண்ணியிருக்கேன் சார். எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க சார்? என்னோட மார்க் 81.40 அவுட் ஆஃப் 100. ஜென்ரல் கேட்டகரியில் கிளியர் பண்ணியிருக்கேன். பொதுவாக இந்த இதில் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் கிளியர் ஆகிருப்பாங்க சார்? இந்த டைம் வந்து பேப்பர் டஃப்ன்றதால கொஞ்சம் கட் ஆஃபே குறைஞ்சிருக்கு. 58 இருந்தால் கிளியர் ஆயிருக்கும். 58 இருந்தால் கிளியர். பட் ஆனால் நீங்கள் அதை தாண்டி ஒரு 30+ மார்க் எடுத்திருக்கீங்க. பெரிய விஷயம். இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சு? 30 மார்க் கட் ஆஃபை தாண்டி எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன மாதிரிலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க? கண்டிப்பாக சார். இந்த என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப பெருசு. எனக்கு இது வந்து 3rd அட்டெம்ப்ட். 3 இயர்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்து சேர்றப்ப சுரேஷ் அகாடமியில் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்காக சேர்ந்தேன். எனக்கு எதுவுமே பேசிக் ஐடியா கூட கிடையாது பேங்கிங்கை பற்றி. ஃபர்ஸ்ட் சேர்ந்து ஒரு 30 டேஸில் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸு வந்து இங்கே படித்தேன். ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸே கிளியர் ஆயிடுச்சு. இது 3 ஸ்டேஜ் இல்லையா அந்த எக்ஸாம்? எஸ் சார். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்ல சப்ஜெக்ட்னா என்னென்ன சப்ஜெக்ட்ல இருக்கும்? ப்ரிலிம்ஸ்ல 3 சப்ஜெக்ட் சார். இங்கிலீஷ், ரீசனிங், ஆப்டிடியூட். ஓகே 3 கிளியர் ஆகி மெயின்ஸ் போனேன். மெயின்ஸ் நம்மளோட அக்ரி தான், காலேஜ் சிலபஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் 3rd ஸ்டேஜ் இன்டர்வியூ. சரி. ஸோ இதுக்கு வந்து இப்போ 3 வருஷம் கழிச்சு ஒரு
லாஸ்ட் அட்டெம்ப்ட் உங்களுக்கு எவ்வளவு மார்க் எடுத்திருந்தீங்க நீங்க? லாஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து 63 எடுத்திருந்தேன் சார். ஆனா அப்ப கட் ஆஃப் 65 கட் ஆஃப். ஒரு 2 மார்க் மிஸ் பண்ணீங்க. என்னால கிளியர் பண்ண முடியல. ஆனா இந்த டைம் டஃப்பா இருந்து 58 கட் ஆஃப் இருந்தும் நீங்க அதிக மார்க் எடுத்திருக்கீங்க. ஒரு பெரிய ஒரு விஷயம்னா. சரி சரி. ரிசல்ட் வந்த உடனேயும் யாருக்கும் ஃபர்ஸ்ட் இதை சொன்னீங்க? இந்த அப்பா தான் சார். அப்பாக்கு தான் கால் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு தான் 2 டைமா ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. சரி இந்த டைம் வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் மெயின்ஸ் ரிசல்ட் எதுவுமே அப்பா கிட்ட சொல்லல. ஃபைனல் ரிசல்ட் மட்டும் தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன், நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் சொன்னேன் அப்பாக்கு. அப்ப என்ன சொன்னாங்க? அப்பா அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. அதை பார்க்க முடியல, வீட்டுக்கு போயிட்டு பார்க்க. சரி சரி சரி. அப்பா அம்மாட்ட எல்லாம் சொல்லியாச்சா? அம்மா தம்பி சொல்லிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டா ராஜா சார் தான் பண்ணேன். ஏன்னா அகாடமியோட பார்ட் என்னோட சக்சஸ் ரொம்ப இருக்கு சார். 3 ஸ்டேஜுமே நான் இங்க தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அவங்க கொடுத்த கைடன்ஸ் எல்லாமே ஒரு பேசிக்கா நான் ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எனக்கு எல்லாமே கைட் பண்ணது அகாடமி தான். சரி, இப்ப நீங்க இந்த 2 வருஷம் நிறைய தோல்விகள் பார்த்திருப்பீங்க இல்லையா? இப்ப எஸ்ஓ மட்டும் இல்லாம வேற எக்ஸாம் எழுதிருப்பீங்க, எல்லாத்துலயும் ஃபெயிலியர்ல அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணி இப்ப இப்படி ஒரு அச்சீவ் ஆனீங்க? அப்போ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்டர்வியூ வரைக்கும் போகணும் சார் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல. ஆனால் அப்பவும் எனக்கு 2 மார்க்ஸ் தான் கிளியர் ஆகலை. அப்போ ரொம்ப சரி நம்ம இதுக்கு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் கிளியர் பண்ணேன். ஜென்ரல் பேங்கிங் போகலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க. ஏஎஃப்ஓ மட்டும் டிபெண்ட் பண்ணாத, ஜென்ரல் பேங்க் ட்ரை பண்ணேன். ஆனால் நான் அக்ரி கொஞ்சம் காலேஜ்லேயே நல்லா படிப்பேன், அதனால சரி நான் ஏஎஃப்ஓ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி செகண்ட் டைம் நல்லா படித்தேன். ஆனால் என்னோட மேஜர் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணதால எனக்கு கிளியர் பண்ண முடியல. சரி தேர்ட் அட்டெம்ப்ட் படித்தேன். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க ஏஎஃப்ஓ நம்பி இருக்காத, கண்டிப்பாக கை கொடுக்காதுன்னு. ஆனால் நான் நம்பி படித்தேன். நார்மலாக கிளியர் ஆகும்னு தெரியும், ஆனால் ஆர்வம் வரும் அப்படின்னு நினைக்கல. நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய படிச்சுட்டே இருந்துட்டேன், ரிவைஸ் பண்ணலை. இந்த டைம் வந்து அந்த தப்பு புதுசாக படிக்கல, ரிவைஸ் மட்டும் தான் பண்ணேன். ரிவிஷன் தான் இதோட பெரிய சீக்ரெட், வந்து ரிவிஷன் தான். இப்போ வந்து நிறைய பேர் உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுத்தாங்க, நீங்கள் ஜென்ரல் பேங்கிங் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நீங்கள் அதை தாண்டி 3 வருஷமும் ஏஎஃப்ஓலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ ஏஎஃப்ஓ சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க. எதனால ஏஎஃப்ஓ? கண்டிப்பாக சார், நான் அக்ரி என்னோட கோர் சப்ஜெக்ட்ன்றதால நான் பிஓ விட எனக்கு ஏஎஃப்ஓ வந்து ப்ரிஃபர் பண்ணால் பெட்டராக இருக்கும், ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு ஏஎஃப்ஓ ட்ரை பண்ணேன். பிஓ வந்து மோஸ்ட்லி டேபிள் ஜாபாக இருக்கிறதால அதை விட ஏஎஃப்ஓ எடுத்தால் எனக்கு ஃபார்மர்ஸ்க்கு ஒரு சர்வீஸ் நல்லா கொடுக்க முடியும், அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியுன்றதுக்காக என்னோட சப்ஜெக்டை நான் கொண்டு போக முடியும் ஃபார்மர்ஸ்க்கு. அதுக்காக ஏஎஃப்ஓலேயே நான் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். சரி, ஓகே. இப்போ 3 கட்டம் எக்ஸாம்னு சொன்னோம், அப்படி இல்லைன்னு. இப்போ ப்ரிலிமினரிக்கு நம்ம அகாடமியில் உங்களுக்கு எந்த வித சப்போர்ட் இருந்துச்சு, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? எஸ் சார், ப்ரிலிம்ஸ் ஃபுல் சப்போர்ட்டும் அகாடமி தான் சார். நான் நெக்ஸ்ட் வேறு எந்த டெஸ்ட் பேட்சோ வெளியே எந்த மார்க்குமே நான் பை பண்ணல, ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ் தான். கிளாஸ் பேட்ச் வந்து அட்டென்ட் பண்ணேன், அது ஒரு 30 டேஸில் ஃபினிஷ் ஆகிடுச்சு. பேஸில் கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச் அனுப்பிச்சாங்க. டெஸ்ட் பேட்சை டெய்லி அட்டென்ட் பண்ணுவேன். ப்ரிலிம்ஸை ஸ்ட்ராங் ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் படித்தேன், செகண்ட் டைம் ப்ரிலிம்ஸ் எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் என்னோட வீக்னஸ் வந்து மெயின்ஸாக தான் இருந்துச்சு, அதனால் மெயின்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மெயின்ஸ் இன்டர்வியூ எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? மெயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, ராஜா சார் சொல்லிட்டாங்க மெயின்ஸ் மட்டும் படிங்க, இன்டர்வியூ நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்டர்வியூ எல்லா கைடன்ஸுமே ராஜா சார் தான். எப்படி படிக்கணும், நம்ம ட்ரெஸ்ஸிங் கோட்ல இருந்து நான் எப்படி அங்கே போய் இன்ட்ராக்ட் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. இன்டர்வியூ அவங்க எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. மெயின்ஸ் மட்டும் தான் என்னோட பார்ட் இருக்கு அதில். சரி, இப்போ வந்து இந்த ஜேர்னியில் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னா யாருக்கு நன்றி சொல்லுவீங்க? கண்டிப்பாக சார், நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் தான், அவங்க தான் என்னை இவ்வளோ வருஷம் என்னை படிக்க வச்சுருக்காங்க. நிறைய வீட்டில் ஃபேமிலி ப்ரெஷர் இருந்தும் என்னை எங்கே மற்றவங்க பேச்ச ரிலேட்டிவ்ஸ் பேச்சை கேட்காம என்னை நீ படி, நீ வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம், நிறைய ப்ரெஷர்ஸ் எல்லாமே அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு என்ன ஃப்ரீயாக படிக்க வச்சாங்க. அவங்களுக்கு தான் இந்த சக்ஸஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட்டு பேரண்ட்ஸ், அப்புறம் தம்பி, அவன் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. எமோஷனல் சப்போர்ட் ஆகட்டும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை விட எனக்கு அவனோட மோட்டிவேஷன் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்புறம் அகாடமி தான். ராஜா சார், சுகேஷ் சாருக்கு இந்த டைமில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க இல்லைன்னா இப்போ எனக்கு இந்த சக்ஸஸ் வந்து கிடைச்சிருக்குமான்னு தெரியல. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ 3
எல்லாத்துலேயுமே அவங்களோட ரோல் எனக்கு இருந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார் எல்லாத்துக்கும். இந்த டைம் ஃபெயிலியர் ஆயிருப்பாங்களா, ஒரு சின்ன பார்டர்ல ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த வருஷம் தான் புதுசா உள்ள வருவாங்க பேங்கிங்க்கு, நான் படிக்க போறேன், அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா சார், நிறைய பேருக்கு கிளியர் ஆகியிருக்கோம், அவங்களுக்கு கங்க்ராட்ஸ். மைன்யூட் மார்க்ல விட்டுருப்பீங்க, அவங்களுக்கு வந்து கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்க. உங்களோட எந்த இடத்துல நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சு அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நிறைய படிக்க வேண்டாம், கம்மியான மெட்டீரியல்ஸ் கம்மியாக வச்சுக்கோங்க, ரிவிஷன் நிறைய பண்ணுங்க. அதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபியூச்சராக ஏஎஃப்ஓ படிக்க வரவங்களுக்கு இந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஜென்ரல் பேங்கிங் போங்க, இதில் உங்களுக்கு ஸ்கோப் இல்லைன்னா அப்படி நம்பாதீங்க. அக்ரி வந்து உங்களை கைவிடாது. கண்டிப்பாக அக்ரி படிங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, கண்டிப்பாக ஏஎஃப்ஓ ஆகலாம். சரி, உங்க பேரண்ட்ஸ் யார்ட்டையாவது நான் பேசலாமா? அப்பா அம்மா யார்ட்டையாவது? கண்டிப்பாக சார், அம்மா கிட்ட பேசலாம் சார். சரி, ஹலோ அம்மா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க சார். உங்க பொண்ணு வந்து ஆல் இந்தியா லெவல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், தெரியுமா அது? அதான் நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க சார். சரி சரி, எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த தருணம்? கடவுளுக்கு தாங்க சார் நன்றி சொல்லணும், ரெண்டாவது உங்களுக்கு சொல்லணும், நம்ம இன்ஸ்டிடியூட்டுக்கு. சரி சரி சரி, உண்மையிலே ராஜா சாருக்கும் நம்ம இன்ஸ்டிடியூட்டு சொன்னாங்க, பார்த்துட்டேன் நான். ஏன்னா எல்லாரையும் நான் பெரிய இது சார், 10 வருஷம் எதிர்பார்த்து போயிடுச்சு, 2வது வருஷம் போயிடுச்சு, 3வது வருஷம் காலையில இருந்து வேற மாதிரி இருந்துச்சு சார் மனநிலை. சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லியாச்சா? சொந்தக்காரங்கெல்லாம் பொண்ணு பாஸ் பண்ணது சொல்லியாச்சா? சொல்லிடுவேன் சார், அவங்க தம்பிக்கெல்லாம் சொல்லிடுவேன், எல்லாருக்கெல்லாம் சொல்லலைங்க சார். சரி சரி சரி, அவங்க பாஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க வந்து இந்திய அளவுல முதலிடம், ஃபர்ஸ்ட், பெரிய ஒரு விஷயம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. ஓகே மேடம், உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேன்மேலும் நீங்க வளர்றதுக்கு நம்ம அகாடமி சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தி அகாடமி அண்ட் ராஜா சார்.